என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாங்கிறது கிச்சன் போகலாம் வாங்க. 2 பேர்த்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பால் இருக்குது. ஆனால் மேடம் இன்னும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரட்டும். பாலுக்கு வந்து சூடு பண்ணி உர ஊற்றியாச்சு. ஆமாம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆங்கிள் இருந்து பேசுவோம். ஆனால் என்ன யாருதாம்மா நம்ம சேனலை பார்க்கல, சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த விலாகு இன்றைக்கி ஃபுல் டே விலாகாக தான் எடுக்க போகிறோம். அவ்வளோ நாள் வரைக்கும் குட்டீஸ் காலேஜ் போயிட்டு கிளம்பு போகிறது வர்றது அதோட மட்டும் நிப்பாட்டிட்டோம். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே விலாகில் என்னென்ன பண்ண போகிறோம், என்ன வாங்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள். தங்க குட்டிங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டு பெரிய தங்க காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் சில வேலைகள் இருக்குது. அதனால் இந்த விலாகை வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அது மறந்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்கிறத. இப்போ திரும்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் எந்திரிச்சிட்டேன். 4:50 எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு நைட்டு எல்லாம் அந்த முடி விரித்து போட்டுதுன்னா அப்போ சிக் உடச்சிட்டு அப்படியே கிளீப் மட்டும் போட்டுட்டேன். இப்போ மணி 5 ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங். ரக்ஷு தங்கம் இங்கே தூங்கிட்டுருக்கான். நிரு தங்கம் இங்கே தூங்கிட்டுருக்கான். இப்போ எல்லாருமே வந்து எழுப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க. ரக்ஷுமா பட்டு காஃபி டீயா? சரி எந்திரி. அதான் எந்திரிச்சிட்டாங்க. நம்ம இப்போ கிச்சன் போகலாம். என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாங்கிறது கிச்சன் போகலாம் வாங்க. இப்போ நம்ம கிச்சன் வந்தாச்சு. அரிசி தண்ணியில் போட்டுடலாமா? அதுதான் மெயின் வேலை. நல்லா அரிசி தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தான் பொடி பண்ணி செய்யலான் இருக்கேன். அதுக்கு தொட்டுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வந்து தக்காளி வந்து இங்கே 1.25 கிலோ 100 ரூபா எடுத்துச்சு. அப்புறம் நேற்று கொஞ்சம் பசும்பால் கிடச்சிச்சு. அது இப்போ வந்து காய வச்சிட்டோம்னா வரையில் தயிர் வாங்கிட்டு வந்து பெற ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் தக்காளி பால் கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் பசும்பால் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி கழுவிட்டு இதில் கொஞ்சம் பால் இருக்குது. இந்த கப்புலலாம் கடைசியில் காய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் தக்காளி கழுவி வச்சுருக்கேன். அரிசி ஊறிட்டுருக்கு. இந்த பக்கம் பால் காஞ்சி முடிய போகுது, பொங்க போகுது. ரக்ஷனி எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு கேட்டிங்க. நான் 5:05க்கு எழுப்ப ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 5:25 ஆகிடுச்சி. ஸோ இப்போ தான் எந்திரிச்சு உக்காந்துருக்காங்க. எந்திரி. இவங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவங்க ஃபஸ்ட்டு தலை குளிக்கணும். அதனால் அவங்க எந்திரிச்சு தலையை தேய்ச்சிக்கிட்டோம். எந்திரி, நான் மடிச்சுக்கிறேன் இல்லைனா. 2 பேர்த்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பால் இருக்குது. ஆனால் மேடம் இன்னும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரட்டும். என்ன பண்ணிகிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன சாப்பாடு? அதுதான் பாப்பாவுக்கு ஊன்னு சொன்ன சாப்பாடு. அவன் தானே ஊனா. எனக்கு கம்மியாகவே போடு. மேக்ஸிமம் இன்னைக்கு மதியமே முடிய சான்ஸ் இருக்குது. நேற்று கம்மியாக தான் போட்டிருந்தேன். டெய்லி கம்மியாக தான் போடுறேன். அது நான் சாப்பிட்டு 5 பிரேக்குள்ளே வெளியே வந்துடணும். அதுக்கு சொன்னேன். கொஞ்சமாக தான் போடுறேன். கரெக்டாக சாப்பிட்டா போதும். ஆனால் சரியா சரி இல்லை. உடனே வந்து நீ நிறைய ஷோல் போட்டோமா அப்படிங்கிறது. எனக்கெல்லாம் செஞ்சு தர ஆள் இல்லைன்னு ஏங்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி விடு. சரி நான் போய் ரெடியாக வரேன். ஓகே போங்க. இடத்த காற்று வரட்டும். கிளம்பிட்டேன். காற்று வருதான்னு பார்த்துக்கோ. வருது. எனக்கு திறந்துச்சுருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அடுப்பு தொடச்சிட்ருக்க?
முடிச்சோன்னே என்னென்ன செஞ்சுருக்க? செஞ்சதெல்லாம் டைம் இருக்கு. வா வா வந்து காட்டு. அதுக்கு நல்லா வரணும். ஆமாம், நீ தானே செஞ்ச. இல்லை, இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு நான் செஞ்ச மாதிரி காமிச்சிருவேன். ஐயோடா, செஞ்சுப்பா. சரிண்ணா, சுடு தண்ணி எங்கே வச்சுருக்கேன் பார்த்தியா? இது உனக்கு பஸ் தண்ணி, இது பாப்புக்கு ஸ்நாக்ஸு, கருவேப்பிலை ரைஸ். தலைமுடி நல்லா கொட்டாமல் இருக்கும், வளரும், நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டா மட்டும் வளராது, எல்லா நாளும் சாப்பிடணும். அப்புறம் புடலங்காய் பொரியல், தேங்காய் துருவி போட்டு. இந்த பக்கம் மினி தோசையும் சாம்பாரும். அப்படி அவ்வளோதான் நம்ம வீட்டில் காலையில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து இன்னும் வெவ்வேறு மாதிரியாக இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, நான் போய் ரெடியாக வரேன். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? 40 இல்லை 45. சரி, கிளம்பியாச்சா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பாங்க. சரி, வா வா சாப்பிட போகலாம், பசிக்குது. பேக்கிங் பண்ணுறானா போகிறானுங்க. என்ன ஊற்றாதுப்பா இன்னைக்கு? ஓகே அம்மா, உங்களுக்கு சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். அக்கா தங்கச்சி 2 பேரும் காலேஜ் கிளம்புறாங்க, ஸ்கூல் கிளம்புறாங்க. தலையில அடிச்சு காத்தவங்க கஷ்டமாக இருக்கு. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றிட்டு வந்தாச்சு. நம்ம அப்புறம் பால் காய்ச்சணுமா? தயிர் இல்லை பெற அதனால் இப்போ தயிர் வாங்கிட்டு வந்துருக்கு, அது குறை ஊற்றிடலாம். பாலுக்கு சூடு பண்ணி உர ஊற்றியாச்சு. அம்மாவை காலேஜ்லேருந்து வரும்போதே கிளம்பிடுமா போகலான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா இப்போ தான் தலையே சீவுது. நீ வந்ததுக்கப்புறம் நான் சாரி டிராப்பிங் வீடியோ கேட்டான்னு அதை எடுத்தேனா? அப்புறம் அது எவ்வளோ நேரம் ஆகும்? அதை எடுக்கணும்ல, எடுத்துட்டு தானே ரெடி ஆக முடியும். இப்போ காற்று சவுண்டு தான் கேட்கும். சரி, போகிறப்ப எனக்கு ஒரு ஸ்பைரல் போட்டு போயிடலாம். ஓகேவா? சீக்கிரம் கிளம்ப போகலாம். அப்படின்னா நோட்ஸ் ஜெராக்ஸ் போட்டு ஒரு இது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது எங்கள் அம்மா எப்படியெல்லாம் தலையை காய வைக்குது. இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து தம்ப்நெயில் வச்சா எப்படி இருக்கும்? எடுத்துகிட்டே ஃபோட்டோ. சரிம்மா, நீ தலை சீவு, நான் போய் அது என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். நான் அனுப்பில் எது எடுக்கணும், எதை எடுக்க வேணாம் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். கிளம்பிட்டேம்மா? கிளம்பிட்டாங்க. பாகுபலி கதவு பழகிடுச்சு போல. ஃபோட்டோ கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு என்னென்ன பண்ணுறோங்கிறத அதையும் இந்த ஆங்கிளில் நின்று தான் பேசணுமா? அது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே இல்லைம்மா. ஓ, அது ஆப்போசிட்டில் ஒரு உள்ளே போகுமே, அதுவா? ஆமாம், நான் அங்கே பார்த்தனே. அங்கே கிளம்பிட்டோம். ஏமா அழகாக மடிப்பெடுத்துருங்க. இன்னைக்கு கேண்டீனில் போய் உட்காந்துருக்கோம். அந்த காலேஜ் செக்ரட்டரின்னு சொன்னேன்லம்மா, அந்த அங்கே தான் நான் கிளாஸை கட்டடிச்சிட்டு செக்ரட்டரியை கட்டடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 4-5 பசங்க நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க போல, ஃபோனை காமிச்சு என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஆமாம், கொடுத்துட்டேன். வந்துட்டோம். ஆனால் 1/2 கிராமில் தான் இருக்காமா, 1 கிராம் 2 கிராமில் கூட இல்லையா.
சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேனா பார்க்கலாம், இல்லைன்னா குமரனுக்கு போயிடலாம். இப்போ நாங்கள் லலிதாவுக்கு வந்திருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியல. வாங்கிட்டு திருப்பி கொடுக்குதுன்னு ஓடி போய் எடுத்துட்டு ஓடி வந்தோம். இப்போ இந்த ஆங்கிள் இருந்து பேசுவோம். ஆனால் என்ன கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நம்ம சேனல் பார்த்துருக்காங்க போல, திருப்பி திருப்பி வரவே போனாங்க. யாருதாம்மா நம்ம சேனலை பார்க்கல, சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். கத்தி வாங்கிட்டு நம்ம உள்ள இருக்கு, எடுத்து கொடுப்போம். போன வேலை வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு. ஆனால் என்ன, எனக்கு தான் டென்ஷனாகவே இருக்குது. ரிலாக்ஸாகவே எனக்கு ஆக மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. ரூம் நீ அதை எடுப்பப்பா. பாப்பாட்ட ஃபோன் கொடுத்துட்டு. இதை எடுத்து தானே வச்சிருக்கேன். அது இல்லை பாப்பா, முக்கியமான விஷயம். அதுக்காக தானே போனோம். வந்து நம்ம ரக்ஷு அக்கௌண்ட்டில் இருந்த சேவிங்ஸில் ஒரு சின்னதாக, நம்மளுக்கு அது கொஞ்சம் பெருசு தான், எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு சாமி படத்துட்டு வச்சுட்டு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். காசு மதுரைக்காரன் கையே அருவா. மதுரைக்காரனுக்கு கையே அருவா. நான் மதுரை கறி இல்லையே, கள்ளக்குறிச்சி கறி. கள்ளக்குறிச்சி வராது, முருங்கைக்குட்டி கறி. ஏன்னா என் அப்பா பொண்ணு முருங்கைக்குட்டி தானே. முருங்கைக்குட்டி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், பெயிண்ட். அது நிறைய ஊர் சுற்றி இருக்கேன். நான் சுற்றின ஊரில் கணக்கு எடுத்தவங்கன்னா நான் தான் ஹைலைட்ஸில், நான் தான் அதிகமாக இருப்பேன். டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லிட்டோம், அதுக்குள்ள எத்தனை ஊர் சுற்றி இருக்கோம். அதனால் சாமி கும்பிட்டு காசு நல்லா சொல்லத்துது. அப்படியா பத்தி வாங்க கூட வாங்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஒன்று சுட்டு போச்சு. ஏன் அக்கா 3 மணிக்கு தான் வந்துச்சா? அது வந்ததுக்கு அப்புறம் தான் சாரி கிராஃபிங் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். டிவி வேணும், அதில் படுங்க. இது வந்து ஆறாத்திங்கிறதே காட்டிடுறேன். நமக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம். இப்போ வாங்க, தாங்கள் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும். நக்ஸோட சேவிங்ஸில் வாங்கின காயின். இது வந்து 1/4 பவுன், 13,800
₹60 ஒரு காயின் தெரியுதா? ரக்ஷுவா அப்படி பிக் எடுக்கலாம். ரக்ஷினி சேவிங்ஸில் வாங்கின காயின் அழகா இருக்கலாம். நாங்கள் அந்த பக்கம் இருக்குமா? நல்லா தான் இருக்கு. அதை உன் பிள்ளைய சிரிக்க சொல்லு. இந்த பக்கம் நீ வா. எனக்கு இந்த பக்கம் தான் புள்ளி விழுவாதா? உன் பிள்ளைய சிரிக்க சொல்லு. அம்மா உன் மோதிரம் வரல காயினை மறைச்சிருச்சுமா. பார்த்து பார்த்து உன் பிள்ளைய இங்கே பார்த்து சிரிக்க சொல்லு. ஓகே, வந்து ரக்ஷினி சேவிங்ஸில் வாங்கின காயின். சேவிங்ஸ் கேட்பீங்க எப்படா வந்துச்சுன்னு. வேற ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு போகும்போது 100, 200, 500, 1000 கையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து போட்டோம். ஏன்னா என் அக்கௌண்ட் பணம் எடுக்க முடியாது. அதனால அப்படியே போட்டு போட்டு வச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி நாளைக்கு ரக்ஷன் இன்னும் அதே மாதிரி பண்ணணும்னு என்னோட ஆசை. என்ன ₹13,860 வாங்கியாச்சு. ஓகே, நிருக்கு கோல்டு அப்படியே தான் இருக்குன்னு மெசேஜ் பண்ணு. ஒன்றும் இல்லை. பெட்டு மேலே வச்சுக்காத, அந்த பக்கம் வைங்க. அவங்க கொடுத்து இதோட க்ரீமு பால் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சரினா அப்படி இது எதுக்கு உள்ளே வச்சு இப்போ பால் காய்ச்சிடலாம். தயிர் போட்டு வச்சா தான் நீ டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுதான் எதுதான் வந்து எதுவும் பேசி பாத்திரம் போட்டு பண்ணிட்டு இருக்க. அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துச்சு. அம்மா என்ன சாப்பிடல, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அம்மா